Taste the Daily. விமான பாதுகாப்பு சட்டத்தை மதிக்காமல் விமானத்திற்குள் புகைப்பிடித்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பயணி சிக்கினார். குவைத்திலிருந்து சென்னைக்கு 164 பயணிகளுடன் வந்த விமானத்தில் விருத்தாசலத்தை சேர்ந்த ராஜா என்பவர் அடிக்கடி விமான கழிவறைக்கு சென்று புகைப்பிடித்துள்ளார். இதுகுறித்து சக பயணிகள் விமானியிடம் புகார் அளித்த நிலையில் சென்னையில் விமானம் தர இறங்கியதும் ராஜா பிடிபட்டார். அவரிடமிருந்து சிகரெட்டுகள் மற்றும் லைட்டர் சிக்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு பள்ளி வளாகத்தில் விடியா திமுக கவுன்சிலர் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தியது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் 30வது வார்டு கவுன்சிலரான திமுகவை சேர்ந்த கார்த்தி என்பவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தச்சூர் சாலையில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் மரங்களை வெட்டிவிட்டு ஆடலும் பாடலும் என்ற ஆபாச நடன நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். ஆளும் கட்சியினர் என்ற மமதையில் விடியா திமுகவினர் இழி செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் நிறுத்தப்படும் தனியார் பேருந்துகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து முனையம் மாற்றப்பட்ட போது பணிமனை வைத்திருப்போர் மட்டும் கோயம்பேட்டில் இருந்தே செயல்படலாம் என தனியார் பேருந்துகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் பணிமனை இல்லாத 800க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் கோயம்பேட்டில் நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதால் நெரிசல் ஏற்படுகிறது. விடியா அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் விதிகளை மீறி தனியார் பேருந்துகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி மாவட்டம் உசிரி அருகே குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடமிருந்து தங்க நகைகளை பறித்து சென்ற இளைஞர் சிக்கினார். ஏலூர்பட்டியை சேர்ந்த சபிதா என்பவரின் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அவரது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதால் அச்சமடைந்த சபிதா தாலி உள்ளிட்ட 3 சவரன் நகைகளை கழற்றிக் கொடுத்துள்ளார். விடியா ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்து கிடப்பதால் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டும் அளவுக்கு கொள்ளையர்கள் துணிச்சலுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 1.25 கிலோ கஞ்சா சிக்கியது. வெண்குடி பகுதியில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மறைந்திருந்து கஞ்சா விற்பனை செய்தபோது சஞ்சய்குமார், தீபக் என்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். பட்டு நெசவுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் விடியா ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனைக்கு பெயர் பெற்ற நகரமாக மாறியதாக குற்றம் சாட்டப்படுகிறது.